ஆமா, எவ்வளவு நாளா நீங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? நானா? ஆ, அங்கயா? ஏய், அங்க நீ வேலை தானே செய்யற? ஆமா ஆமா ஆமா, நான் தான் அங்க வேலை செய்யறேன். நான் 4-5 வருஷமா அங்கதான் வேலை பாக்குறேன். ஓஹோ, 4-5 வருஷமா ஒரே இடத்துல வேலை பார்க்கறது பாராட்ட வேண்டிய விஷயம். இப்பெல்லாம் யாரும் ஒரே இடத்துல, அதுவும் நிரந்தரமாலாம் வேலை செய்யறதே இல்லை. எங்க நல்ல சம்பளம் கிடைக்குதோ அங்க ஜம்ப் ஆயிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. எப்பவும் மூஞ்ச உம்மன வச்சிட்டு இருப்பாரு, நம்மள பார்த்தாலே முறைப்பாரு. இப்போ திடீர்னு இவ்ளோ ஜாலியா பேசுறாரு என்கிட்ட. எப்படி? ஏய், ஆமா, உங்க உங்க மெஸ்ஸோட ரெசிபி எல்லாம் யாருகிட்ட இருக்கும்? ரெசிபியா? அப்படின்னா இது கூட தெரியாதா? ரெசிபினா சமையல் குறிப்பு. சமையல் குறிப்பு, எந்தெந்த பொருள் எவ்வளவு போடணும், எந்த பதத்துல செய்யணும், அப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. அதுவா? அதெல்லாம் எங்க ஓனர் அம்மாக்கு தானே தெரியும். ஏன் உனக்கு தெரியாதா? 4-5 வருஷமா அங்க வேலை பார்க்கறேன்னு சொல்ற, இது கூட தெரியாமலா நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? 5 வருஷம் இல்ல, 10 வருஷம் வேலை செஞ்சிருந்தாலும் எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன் உன் மண்டைக்குள்ள எதுவுமே ஏறவே ஏறாதா? ஹலோ, இந்த நக்கல் தானே வேணான்னு சொல்றது. அப்படி இல்லங்க, எங்க ஓனர் அம்மா டெய்லி சமையலுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் வீட்லயே ரெடி பண்ணி கொண்டு வந்துருவாங்க. அதுல என்னென்ன போட்டிருக்காங்க, எந்த அளவுல போட்டிருக்காங்கன்னு எங்க யாருக்குமே தெரியாது. அதனாலதான் 5 வருஷம் இல்ல 10 வருஷம் வேலை செஞ்சாலும் எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன். ஓ, அப்படியா? சாரி. பரவாயில்ல, விடுங்க. அம்மா, நீங்க எதுக்கு இது எல்லாமே கேக்குறீங்க? சும்மாதான். உனக்கே தெரியும்ல, எனக்கும் என் தங்கச்சிக்கும் இந்த சமையல் அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அது என்னமோ தெரியல, நீ வேலை பார்க்குற அந்த மெஸ்ஸோட சாப்பாடு டேஸ்ட் இருக்கு இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால தான் அதான் எப்படி பண்ணுறாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு சின்ன ஆசை, அவ்வளோதான். மற்றபடி வேற எதுவும் இல்லை. இவர் எதுக்காக இப்படி பம்புறாரு? டவுட்டா இருக்கே. நார்மலா இப்படியெல்லாம் பேசுற ஆள் கிடையாதே. அன்னைக்கு தாத்தான்னு கூட பார்க்காம அப்படியெல்லாம் பேசினாரு. ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட என்னென்னமோ கேக்குறாரு, பம்புறாரு வேற. ஒண்ணுமே புரியல. பிரீத்தி மாதிரி இருக்கு. ஹாய் பிரீத்தி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் அருண், சாரிங்க வருண், திடீர்னு ஸ்கூட்டி வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், செம்ம டார்ச்சரா இருக்கு. ஓ, கொஞ்சம் இப்படி வாங்க, நான் என்னன்னு பாக்குறேன். சரி. பெட்ரோல் இருக்குல்ல? ஓ, அதெல்லாம் இருக்குங்க. என்ன ஆச்சுன்னே தெரியல, திடீர்னு இப்படி நடு ரோட்ல கழுத்து அறுத்துட்டு இருக்கு. ஹலோ ஹலோ ஹலோ, ஏன் இவ்வளோ டென்ஷனு? இது மிஷினுங்க, அப்படிதான் ஏதாவது பிரச்சனை பண்ணும். திடீர்னு நமக்குலாம் உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போவோம்ல, அப்படிதான் அதுவும். இதெல்லாம் சாதாரண விஷயம்தான், ஃப்ரீயா விடுங்க. என்ன பிரச்சனைன்னு முதல்ல பார்ப்போம்.
பாத்தீங்களா இவ்வளவுதாங்க. இதுக்கு போய் சூப்பருங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பைக்கெல்லாம் நீங்க ரெடி பண்ணுவீங்க போல. நீங்க சரியான டைம்க்கு வரலனா இன்னைக்கு என் நிலைமை அவ்வளவுதான். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்னங்க வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? இந்த ட்ரீட் எல்லாம் கிடையாதா? ட்ரீட்டா? எதுக்கு? என்னங்க நீங்க வண்டியெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருக்கேன். அன்னைக்கு அந்த வளையல் மேட்டர் சீக்கிரட்டா முடிச்சு கொடுத்துருக்கேன். ட்ரீட் எதுக்குன்னு கேக்குறீங்க? ஓகே ஓகே ஓகே, வெச்சிட்டா போச்சு. என்ன வேணும்னு சொல்லுங்க. என்ன காஃபி ஷாப் போலாம்? காஃபி ஷாப்பா? அதெல்லாம் வேணாங்க. இங்க பக்கத்துல ஒரு தாத்தா இஞ்சி டீ விற்பாங்க, செம்மையா இருக்கும். அந்த தாத்தா கிட்ட ஒரு டீ வாங்கி கொடுங்க, அது போதும். ஏங்க, டீ வாங்கி கொடுக்கறதெல்லாம் உங்க ஊர்ல ட்ரீட்டா? அதுவும் ரோட்டோர கடையில டீ விக்கிறவர்கிட்ட. ஹலோ, முதல்ல நீங்க அவர்கிட்ட ஒரு இஞ்சி டீ வாங்கி குடிச்சு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. வாங்க வண்டி எடுங்க. இந்தாங்க. அட புடிங்க. புடிங்க. சூப்பரா இருக்குங்க. நான் தான் சொன்னேன்ல செம்மையா இருக்குன்னு. ஏங்க, நீங்க கொஞ்சம் வித்தியாசமான ஆளா இருக்கீங்க. வித்தியாசமான ஆளா? ஆமா, உங்க அக்கா எப்படி இவ்ளோ பிரமாதமா சமைக்கறாங்க? கேட்டரிங் ஏதாவது படிச்சிருக்காங்களா? கேட்டரிங்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அக்காவோட அம்மா செம்மையா சமைப்பாங்களாம். அவங்க பேரு அன்னபூர்ணி. சின்ன வயசுல இருந்து அவங்க அக்காவுக்கு சமையல் கத்து கொடுத்ததுனால இவங்களும் சமையல் ஈஸியா கத்துக்கிட்டாங்களாம். அன்னபூர்ணி அம்மா கிட்ட இருந்து அக்கா பல சமையல் டெக்னிக்கை கத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அக்கா கிட்ட ஏகப்பட்ட ஐட்டங்களோட ரெசிபி லிஸ்ட் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் ஸ்டார் ஹோட்டல்லே கிடைக்காத ரொம்ப ஸ்பெஷல் ஐட்டம். வெறும் 20 ரூபாய்க்கு அவ்வளவு சூப்பர் சாப்பாடு அன்னபூர்ணி மெஸ் தவிர வேற எங்கேயுமே கிடைக்காது. என்னது? அன்னபூர்ணி மெஸ் 20 ரூபாய் சாப்பாடா? இத பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேங்க. அப்படியா? இந்த மெஸ் நடத்துறது உங்க அக்கா தானா? ஆமாங்க, அக்கா நடத்துற மெஸ் தான் அது. அக்கா கடையில கிடைக்கிற சாம்பார்ல இருந்து சிக்கன் சேர்வா வரைக்கும் வேற எங்கேயுமே கிடைக்காது. ஒரு நாள் நீங்க வாங்க, மெஸ்ல ஃபுல் மீல் சாப்பிடலாம். எவ்வளவு சாப்பிட்டாலும் பில்லு 100 ரூபாயை தாண்டாது. சூப்பருங்க. போட்டியில அவங்கள சாதாரணமா நினைச்சிட்டேன். கண்டிப்பா நான் உங்களோட வரேன். சூப்பருங்க. அப்ப அடுத்த ட்ரீட் அன்னபூர்ணி மெஸ்ல தான். தேங்க்ஸ்ங்க. அச்சோ, டைம் ஆயிடுச்சு. அம்மா தேடுவாங்க, நான் கிளம்புறேன். இருங்க இருங்க, நானே வச்சிடுறேன். தாங்க. ஓகேங்க, பை பை. பை. இன்னைக்கு பாட்காஸ்ட்ல இத பத்தியே பேசிடலாமா? ஹலோ, காற்றின் மொழி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சின்னதா ஒரு விஷயம் உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. அதான் சட்டுன்னு காத்துல மிதந்து வந்துட்டேன். இந்த உலகத்துல எத்தனையோ விதமான மனுஷங்க இருக்காங்க. அவங்க எல்லாருமே நமக்கு அறிமுகமானவங்களா இருக்காங்க இல்லையே?
நம்மள சுத்தி குடும்பம், அதுக்கு வெளிய சில நண்பர்கள், உறவுகள்னு நாம எல்லாருமே ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த சின்ன வட்டத்துக்குள்ள சில சமயங்கள்ல நமக்கு முன்பின் அறிமுகமே இல்லாதவங்கள கொண்டு வந்து இணைக்கிறது யாரு? அந்த முன்பின் தெரியாதவங்கள்ல சிலர் நமக்கு நல்லதும் செய்யலாம், சிலர் கெட்டதும் செய்யலாம். இன்னும் சிலர் நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம வாழ்க்கைய பொக்கிஷமா மாத்திர தேவதையா கூட கிடைக்கலாம். இது எல்லாமே இந்த உலகத்தோட இயற்கையோட விளையாட்டுதான். இயற்கை தன்னோட மாய கரங்களால நம்மள ஆசீர்வதிச்சு பல அற்புதங்களை நிகழ்த்துதுன்னு நான் நம்புறேன். நீங்களும் அப்படி நம்புனீங்கன்னா உங்க வாழ்க்கையில இயற்கை கொடுத்த முன்பின் தெரியாத மனிதர்களை பத்தி ஏன் கூட பகிர்ந்துக்கோங்க. அடுத்த லைவ்ல அவங்கள பத்தியும் இங்க சொல்றேன். எல்லாருக்கும் நன்றி. அட, நம்ம நினைக்கிற மாதிரி நடக்குதே இவங்க லைவ்ல. ஹலோ, ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? ஐ அம் குட். நீங்க? நான் நல்லா இருக்கேன். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, சும்மாதான். ஆக்சுவலாக இன்னைக்கு பாட்காஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த இயற்கையின் கரங்கள் முன்பின் தெரியாதவங்களை இணைக்குதுன்னு சொன்னீங்கல்ல, எனக்கும் கூட லைஃப்ல அப்படி தேவதையே இந்த இயற்கை கொடுக்காதான்னு நினைக்க வச்சிட்டீங்க. ஓ, அப்படியா? ஏன் இதுவரை உங்க வாழ்க்கையில எந்த தேவதையும் வரவே இல்லையா? அட எங்கங்க, ஒயிட் ட்ரெஸ் போட்டு ரெக்க வச்சு பறக்கிற மாதிரி பெயிண்டிங்ஸ்ல பார்த்ததோட சரி, ரியல் லைஃப்ல அப்படி யாருமே இல்லை. அச்சச்சோ, கவலைப்படாதீங்க. சீக்கிரமே உங்க லைஃப்ல கண்டிப்பா ஒரு தேவதைய நீங்க மீட் பண்ணுவீங்க. அந்த தேவதை உங்க லைஃப்ல பல அற்புதங்களை நிகழ்த்தி உங்களை உயரத்துக்கு தூக்கிட்டு போவாங்க. அப்படின்னா அந்த ஏஞ்சலை சீக்கிரம் வர சொல்லுங்களேன். இப்ப கூட பாருங்களேன், என்னோட பிசினஸ்ல அடுத்த லெவலுக்கு போறதுக்கான சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஆனா அதுக்கு தேவையான முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் இப்ப வர கைக்கு வரவே மாட்டேங்குது. கிட்டத்தட்ட ஒரு பொக்கிஷம் மாதிரியான ஒண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். இப்பவாச்சும் அந்த தேவதை வந்து எனக்கு அதை கிடைக்க வைக்கலாம்ல. நமக்கு தேவைன்னும் போது வராதா? தேவதை எதுக்கு சொல்லுங்க? உங்களுக்கு தேவையான அந்த முக்கியமான விஷயம், ஐ மீன் அந்த பொக்கிஷம் வேற யார் கைக்கும் போயிடுச்சா என்ன? அட இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச அதையெல்லாம் அவ்வளோ சுலபமா ஒருத்தரால அடைஞ்சிட முடியுமான்னு தோணல. சூப்பருங்க. அந்த பொக்கிஷம் இன்னும் யார் கைக்குமே போகலன்னா மத்தவங்க கைக்கு போக விடாம தடுத்து வச்சிருக்கிறது கூட அந்த தேவதையா இருக்கலாம்ல. அட ஆமால, அது தேவதையா கூட இருக்கலாம்ல. கண்டிப்பா நீங்க தேடுற அந்த பொக்கிஷம் உங்க கைக்கு வந்து சேரும். இவ்ளோ நாள் நீங்க செஞ்ச முயற்சிக்கு அது இந்நேரம் உங்க கைக்கு பக்கத்திலேயே கூட வந்திருக்கலாம். ஆனா நீங்க உங்க தேடலை மட்டும் விட்டுறாதீங்க. தேவதையே அது கொண்டு வந்து உங்க கையில குடுக்க போற நாள் சீக்கிரமே வரும். ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ஒரு புது கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. சீக்கிரமே அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சிட்டு உங்ககிட்ட சொல்றேன். ஓகேவா? சூப்பருங்க. ஆல் தி பெஸ்ட்.
என்ன ஆனாலும் சரி, அந்த ரெசிபியை வச்சிருக்கிற ஓனரை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருந்து ரெசிபியை வாங்கியே ஆகணும். ஏய் பிரீத்தி, டின்னர் ரெடி ஆயிடுச்சு, வா வா சாப்பிடலாம். ரெடி ஆயிடுச்சா? செம பசிமா. அப்படியா? வா வந்து நல்லா சாப்பிடு. ஆமா, அண்ணன் சாப்பிட்டுச்சா? இன்னும் இல்லடி, ரூம்ல தான் இருக்கான். நான் போய் கூட்டிட்டு வரேன், நீ போய் உட்கார். அம்மா, ஒரு முக்கியமான விஷயத்த உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா மறந்துட்டேன். சாப்பாடு பத்தி பேசினதும் தான் ஞாபகமே வந்துச்சு. என்னடி? சமையல் காம்படிஷன்ல என்ன ஜெயிச்சாங்கல்ல, அவங்க ஒரு மெஸ் நடத்துறாங்களாமா. அங்க முழு சாப்பாடே 20 ரூபாய் தானா. என்னது, 20 ரூபாய்க்கு முழு சாப்பாடு போடுறாளா? அப்படின்னா அந்த அன்னபூர்ணி மெஸ்ஸோட ஓனரா அந்த பொண்ணு? ஆமாமா, கரெக்டா கெஸ் பண்ணிட்டியே. பூரணிங்கிற பேர்ல கலந்துகிட்ட தமயந்தி தான் அன்னபூரணி மெஸ்ஸோட ஓனராமா. ஓ, அதுதான் சமையல்ல இந்த போடு போடுறாளா? ஆமா, நலன் கூட அந்த மெஸ்ஸ பத்தி சொன்னாண்டி. வா, அவன்கிட்ட போய் தமயந்தி தான் அன்னபூர்ணி மெஸ்ஸோட ஓனர்னு சொல்லுவோம். வா. ஹாய்மா, டின்னர் ரெடியா? ஃபோன் பண்ணியிருந்தா நானே கீழே வந்திருப்பேனே, நீங்க எதுக்கு வந்தீங்க? டின்னர் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லதான் வந்தோம். ஆனா உனக்கு தேவையான இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம். இன்னொரு விஷயமா? அது என்னம்மா? ஆமாமா, அத நான் சொல்லட்டுமா? சரி, நீயே சொல்லு. அண்ணே, அது அன்னைக்கு காம்படிஷன்ல என்ன தோக்கடிச்சாங்கல்ல, அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமே. இதான் உன் முக்கியமான விஷயமா? நான் ஏதோ எனக்கு தெரியாத விஷயத்த சொல்ல போறேன்னு நினைச்சேன். என்னடா சொல்ற? அப்படின்னா அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமா? அவ யாரு, அவ எங்கிருந்து வரா, எல்லாமே எனக்கு தெரியும். என்னென்ன சொல்ற? அடச்ச, அவங்க யாருங்கிற உண்மையை உன்கிட்ட சொல்லி சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தா கடைசியில எங்க 2 பேரையும் இப்படி மொக்க பண்ணிட்டே. என்ன பெரிய உளவுத்துறை ஏஜென்ட் பக்கத்து நாட்டு ராணுவ ரகசியத்தை அப்படியே கொண்டு வந்துட்டான். போ, போய் டின்னர் எடுத்து வை. சரிடா, சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, டின்னர் ஆறிட போகுது. போ போ போ, போயிடு போ. அந்த துணி கடைக்குள்ள போனது அந்த மெஸ் பொண்ணு தானே. இன்னைக்கு எப்படியாவது அவளோட ஓனரை பத்தின டீட்டெயில்ஸை கறந்தே ஆகணும். அப்படியே இவளை வச்சே அவ ஓனரையும் நைஸ் பண்ணி அந்த ரெசிபியை வாங்கியே ஆகணும். என்ன பண்ணலாம்? பேசாம அவளுக்கு வேண்டியதெல்லாம் நாமளே வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணாதான் வேலை நடக்கும். ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கு அக்கா, நல்லா இருக்கீங்களாக்கா? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. சரி, எனக்கு ஒரு 1000 ரூபீஸ்க்குள்ள ஒரு 5 சாரி காட்ட. இன்னும் எடுத்து போடு. அந்த ப்ளூ கூட. நல்லா இருக்கா? நல்லா இல்ல.
நீங்களா? நானே தான். ஏங்க இந்த சாரீஸ் எல்லாம் வேணாம், அங்க இருக்கிற கிராண்ட் சாரீஸ் எல்லாம் எடுத்து போடுங்க. ஐயோ வேண்டாம் ஹலோ வேண்டாம். இரு. இருங்க, நீங்க எடுத்து போடுங்க. சரிங்க சார். ஆ ஆ இந்தாங்க, இந்த புடவையை ட்ரை பண்ணுங்க. ஹலோ, நீங்க இங்க என்ன பண்றீங்க? சும்மா தாங்க, சும்மா இப்படி வந்தேன், நீங்க இங்க வந்ததை பார்த்தேன். சரி, புடவை செலக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமேன்னு வந்தேன். யாரு நீங்க? எனக்கு புடவை செலக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண வந்தீங்களா? இத நான் நம்பணுமா? ஏன் நான்லாம் புடவை செலக்ட் பண்ண மாட்டானா என்ன? நீங்க வேணும்னா நான் சொல்ற புடவையை எடுத்து பாருங்க, நல்லா இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. ஏங்க இத பிரிச்சு கொடுங்க. சரிங்க சார். இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்க. புடிங்க. அட, கண்ணாடியில பாருங்க.